முன்னொரு காலத்துல ஆனந்தபுரம்ங்கிற கிராமத்துல பரமன் சாரதாங்கிற குயவர்கள் தம்பதிகளா இருந்தாங்க. அவங்க தங்களோட தொழிலா மண்பானைகள் செஞ்சு அதை வித்து தங்களோட பொழப்ப நடத்திட்டு இருந்தாங்க. ஆபா, நல்ல தண்ணிக்கு ஒரு முறை, மண்பாண்டம் செய்யறதுக்கு 2 முறைன்னு ஒவ்வொரு வாட்டியும் தண்ணிக்கு இப்படி அலையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குளம் பக்கத்துல கூட இல்ல. 1 மைல் தூரம் நான் நடந்து போயிட்டு வரதுக்குள்ள என் நாக்கே தள்ளுது. ஒரு கிணறு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ரொம்ப தூரத்துல இருந்து தினமும் வீட்டு தேவைக்கும் மண்பாண்டங்கள் செய்யறதுக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா பரமன். மத்த சமயங்கள்ல வீட்லயே மண்பாண்டங்கள் தயாரிக்கிற வேலைய பாத்துட்டு இருந்தான். பரமன் வீட்டுல இல்லாத சமயங்கள்ல பொண்டாட்டி சாரதா மண்பாண்டங்கள் தயாரிச்சு அவனுக்கு தொழில்ல பக்கபலமா இருந்தா. என்னால முடியலடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏயா, நீ வரும்போதே அந்த மண் கூடைய அப்படியே எடுத்துட்டு வர சொன்னல. இப்ப பானை தயாரிக்கிறதுக்கு மண்ணு காலி ஆயிடுச்சு. மண்ணு இல்லைன்னா இப்ப எப்படி வேலை நடக்கும்? ஏண்டி, எனக்கு என்ன 4 கையா இருக்கு? ஒரு பக்கம் தண்ணியையும் இன்னொரு பக்கம் மண்ணையும் சுமந்துட்டு வரதுக்கு அவ்வளவு பாரத்தை என்னால தாங்க முடியுமா? இந்த தண்ணியை தூக்கிட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுது. இதுல மண்ணு வேறையா? என்னால முடியாதுடி. அப்படி சொன்னா எப்படி? அப்படின்னா நம்ம 2 பேரும் எந்த வேலையும் பார்க்காம அப்படியே சும்மாவே உக்காந்துருப்போம். 2 நாள்ல சந்தை வேற ஆரம்பிக்க போகுது. வெயில் காலம். இந்த நேரத்துலதான் நம்ம அதிகமா பானைகளை விற்க முடியும். இந்த நேரம் பார்த்து நீ முரண்டு பிடிச்சா எப்படி? எப்படியாவது நிதானமா போயாவது மண் எடுத்துட்டு வந்துடு. உனக்கு என்ன? நீ வீட்டுல உட்காந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுவ. ஒரு நாள் நான் செய்யற வேலைய நீ செஞ்சு பாரு, அப்ப தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு கஷ்டம்தான், அதெல்லாம் தெரியும். நீ முதல்ல போய் மண் எடுத்துட்டு வா. என் முன்னாடி கடவுள் தோன்றி ஒரு பானை நிறைய தங்க காசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. இந்த கஷ்டத்துல இருந்தும் நான் விடுதலை அடைஞ்சிருவேன். பகல் கனவு காண்றத நிறுத்திட்டு முதல்ல மண் எடுத்துட்டு வா. முடியாதுன்னு சொன்னா விடவா போறேன்டி. அந்த மண்ணை விக்கிறவங்க கிட்ட போயிட்டு வரணும்னாலே இன்னும் 2 மைல் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மண் வியாபாரி ருத்ரையனை பார்க்க போறான் பரமன். ருத்ரையா, ஒரு 10 ரூபாய்க்கு மண்ணு கொடுங்க. அதெல்லாம் தரேன். போன தடவை வாங்கிட்டு போன மண்ணுக்கு பணம் கொடுத்துட்டியா? போன தடவை எடுத்துட்டு போனதுக்கு இந்த தடவை பணம் கொடுத்துட்றேன். இப்ப எடுத்துட்டு போறதுக்கு அடுத்த தடவை வரும்போது பணம் கொடுத்துட்றேன். எப்பவும் இதானே நம்ம வழக்கம். அதெல்லாம் நீ கொடுத்துருவ. எதுக்கும் நல்லதுன்னு உனக்கு ஞாபகப்படுத்தின. அப்படி போன தடவை எடுத்துட்டு போன மண்ணுக்கு பணம் கொடுத்துட்டு இப்ப எடுத்துட்டு போற மண்ணுக்கு கடன் சொல்லிட்டு கிளம்புறான் பரமன். இந்தா சாரதா, மண்ணு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? இப்ப வேலைய ஆரம்பி. நான் தனியா உக்காந்து காலையில இருந்து 20 மண்பானைகள் செஞ்சிருக்கேன். நீ எத்தனை பண்றன்னு பாத்துருவோம். அப்பா, காலையில இருந்து அலைஞ்சு ரொம்ப அசதியா இருக்குடி. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வந்து மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நீ பண்ணிட்டுருமா. எனக்கு வீட்டு வேலையிலயும் சமையல் வேலையிலயும் நாள் பூராவும் போயிடுது. இந்த வேலையும் சேர்த்து பண்ணுன்னா என்னால எப்படி பண்ண முடியும் சொல்லு? சரி, என்ன பண்றது? நீ போய் ஓய்வு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள 2-3 மண்பாண்டங்கள் செஞ்சு வச்சிடுறேன். அப்படி பரம ஓய்வெடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறான். இந்த நேரத்துல சாரதா மண்பாண்டங்கள் தயாரிக்கிறா. எனக்கும் இந்த வேலை செஞ்சு செஞ்சு சலிச்சு போச்சு. நிஜமாவே என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ஆண்டவன் என் கண்ணு முன்னாடி தோன்றி பானை நிறைய தங்க காசுகள் கொடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு இந்த வேலை சுமையாவது குறையும். இப்படியே என் வாழ்க்கை போனா நான் எப்பதான் சுகமா இருக்க போறனோ. அப்படி பானைகள் தயாரிக்கிறதுக்காக மண்ணை அள்ளிட்டு இருக்கும் போது, என்னது இது? மண்ணுக்குள்ள ஏதோ கெட்டியா கையில உறுத்துது. அதை என்னன்னு பாக்கலாம். என்னது இது இப்படி மினுமினுங்குது? ஒருவேளை வைரம் ஏதாவது கிடைச்சிடுச்சா என்ன? இது வைரம்தான். அட, இன்னொன்னும் இருக்குதே. 2 வைரங்கள் கிடைச்சிருக்கு. ஐயோ, 3வது வைரமும் கிடைச்சிருக்கு. ஏயோ, இங்க வந்து பாரு. நம்ம வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. இதோ பாரு, நீ கொண்டு வந்த மண்ணுல 3 வைரங்கள் கிடைச்சிருக்கு. பாரு எப்படி மினுங்குதுன்னு. ஆமாடி, இது நிஜமாவே வைரம்தான். மண்ணுல கிடைச்சதா? ஆச்சரியமா இருக்க. நீ சொன்னது உண்மைதான். அந்த ஆண்டவன் தான் நம்ம வேண்டுதலை கேட்டு இத நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னையில இருந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போக போகுது. ஆமாங்க, இத கொண்டு போய் பட்டணத்துல வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் நம்ம எல்லா கஷ்டத்துல இருந்து நமக்கு விடுதலை தான். நல்ல நாளா பாத்துட்டு போய் இந்த வைரத்தை வித்துட்டு வந்துடு. 2 நாள்ல சந்தை கூட போதுல்ல. அப்ப நம்ம மண்பாண்டம் விக்கிறதுக்கு எப்படினாலும் பட்டணத்துக்கு போய் தானே ஆகணும். நீ பானை வித்துட்டு நான் போய் இதை வித்து காசாக்கிட்டு வந்துடுறேன். அப்படி அவங்க வைரங்கள் கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. சந்தோஷத்துல நில கொள்ள முடியாத சாரதா அன்னைக்கு சாயந்தரம் பக்கத்து வீட்டு வீரம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறா. வீரம்மாக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் அதை சொல்லுவேன். அப்படி என்ன விஷயம்? நீ எது சொன்னாலும் நான் வெளியே யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். தைரியமா சொல்லு. என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. ஆமா, உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு.
ஆனா எதுக்கும் நல்லதுன்னு தான் நான் கேட்டேன். இன்னைக்கு மண்ணை பிசைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு மண்ணுல இருந்து 3 வைரங்கள் கிடைச்சதுக்கா. அத பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்தது மாதிரி தெரியுது. என்னது, மண்ணை பிசையும் போது வைரங்கள் கிடைச்சுதா? கேக்குறதுக்கு ரொம்ப விந்தையா இருக்கு. என்கிட்ட வேடிக்கைக்காக விளையாடுறியா என்ன? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா என்ன? அக்கா, நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றது உண்மைதான். வேணும்னா உங்ககிட்ட கொண்டு வந்து நான் காமிக்கட்டுமா? நீ இந்த அளவு சொன்னா கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். வைரங்கள்னா ரொம்ப விலை உயர்ந்தது. சரி, பத்திரமா வச்சிருக்கல? சமீபத்துல ராஜம்மா வீட்டுல திருடங்க பூந்து நகையை திருடிட்டு போயிட்டாங்க. எதுக்கும் நல்லது, ரொம்ப கவனமா இரு. ரொம்ப கவனமா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள் தான். 2 நாள் கழிச்சு வைரத்தை எடுத்துட்டு போய் பட்டணத்துல வித்துடுவோம். அதுல எவ்வளவு பணம் வருதுன்னு பாத்துட்டு அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு யோசிக்கணும். அப்படின்னா நீ அந்த வைரங்களை வித்ததுக்கு அப்புறம் என் கூட பேசுறதே நிறுத்திடுவ போல இருக்கே. சரி, பாக்கலாம். சரி, நான் வரேன், எனக்கு நிறைய வேலை கிடக்குது. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த பிறகு சாரதா வீட்டுக்கு வரா. ஆனா வீரமாக்கு அந்த ரகசியம் வாயில தங்காம அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றா. அப்படி அந்த விஷயம் எல்லார் வாயிலும் மாறி மாறி விழுந்து மண்ணை வித்த ருத்ரையனுக்கு தெரிஞ்சது. அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? மண்ணுல வைரங்கள் கிடைச்சதா? பரமன் நம்ம கிட்ட தானே மண்ணு வாங்கினா, வேற யாருக்கிட்டையும் வாங்க மாட்டானே. அப்படின்னா நான் வித்த மண்ணுக்குள்ள இருந்தா வைரம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த வைரங்கள்லாம் எனக்கு தான் சொந்தம். எப்படியாவது அந்த வைரங்களை நான் கைப்பற்றிடணும். நான் மட்டும் தாமதப்படுத்தினேன், அதுக்குள்ள பரமன் யாருக்கிட்டையாவது அந்த வைரங்களை வித்துருவான். உடனே போய் அந்த பரமனை பிடிக்க வேண்டியதுதான். அப்படி ருத்ரை அந்த வைரங்களை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பரமன் கிட்ட வரான். பரமா, டேய் பரமா, கொஞ்சம் வெளியில வரா. என்ன ருத்ரையா, இவ்வளவு தூரம் வந்திருக்க? உனக்கு பணம் மறுபடியும் மண் எடுக்க வரும்போது கொடுக்கறது தானே வழக்கம். நான் ஒன்னும் கொண்டு போன மண்ணுக்கு பணம் கேட்டு வரல. இங்க நான் உனக்கு நேத்து வித்த மண்ணுல 3 வைரங்கள் உனக்கு கிடைச்சதுல அது என்னோட மண்ணுங்கிறதுனால வைரம் எனக்கு தான் சொந்தம். தயவு பண்ணி அந்த வைரங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. எனக்கு மண்ணுல வைரங்கள் கிடைச்சிச்சுன்னு உனக்கு யாரு சொன்னது? உன் பொண்டாட்டி தான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. இதுக்கு மேல வேற என்ன ஆதரவு வேணும் உனக்கு? கிடைச்ச விஷயம் உண்மைதான். ஆனா அந்த மண்ணை தான் நான் உன்கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டேன்ல. அப்ப அந்த வைரம் எனக்கு தானே சொந்தம். வைரங்கள் மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ இப்படி பேசுறது சரியில்லை பரமா. நான் உனக்கு மண்ணை மட்டும் தான் வித்தேன். அதுல கிடைச்ச வைரங்களை நான் உனக்கு விற்கவே இல்லையே. அதனால அது எனக்கு தான் சொந்தம். ஒரு தடவை நீ என்கிட்ட மண்ணு வித்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுல என்ன இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். நீ தப்பா இங்க வந்திருக்க. அது உனக்கு சொந்தமா இல்ல எனக்கு சொந்தமான்னு இந்த கிராம தலைவர் சொல்லுவாரு. வா, இந்த நியாயத்தை கேட்டு அவர்கிட்டே போவோம். அப்ப சரி, வா கிராம தலைவர்கிட்டயே போவோம். அவரே சொல்லட்டும். எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாரு. இந்த நேரத்துல போனா எதுவும் சொல்ல மாட்டாரு. நாளைக்கு காலையில போலாம். அன்னைக்கு ராத்திரி பரமன் தன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசிக்கிறான். என்னடி சாரதா, நீ அந்த ருத்ரையா வைரங்கள் கிடைச்சத நீதான் எல்லார்கிட்டயும் சொன்னதா சொல்றான். நிஜம்தானா? நீதான் போய் சொன்னியா? நான் எதுக்குங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் நம்ம பக்கத்து வீட்டு வீரம்மாக்கா கிட்ட மட்டும்தான் சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லல. அவ ஒருத்தி போதாதான் உனக்கு? நீ எப்படி வீரம்மா கிட்ட போய் சொன்னியோ, வீரம்மா இந்த ஊர்ல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. இந்த சமாச்சாரம் ருத்ரையா வரைக்கும் போயிருச்சு. கிடைச்ச 3 வைரங்களும் தனக்கு தான் சொந்தம்னு நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டான். எனக்கு என்னங்க தெரியும் அந்த அக்கா இப்படி போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்கன்னு? அப்ப கூட இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப அந்த வைரங்களை ருத்ரையனுக்கே கொடுத்துடுவீங்களா? நான் ஏண்டி கொடுக்க போறேன்? நாளைக்கு காலையில தலைவரை பார்க்க போறோம். இந்த வைரங்கள் யாருக்கு சொந்தம்னு அவரே நியாயத்தை சொல்லுவாரு. இந்த பொம்பளைங்க கிட்ட எதை சொன்னாலும் இன்னொருத்தட்ட சொல்ற வரைக்கும் தூக்கம் வராதே. இதுல யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு வேற சொல்லியிருக்கேன். நடந்தது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆனா நம்ம கிராம தலைவர் இதுவரைக்கும் எந்த தப்பான தீர்ப்பு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவரு நமக்கு நியாயம் தான் பண்ணுவாரு. நீ எதுக்கோ கவலைப்படாத, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. சரிடி. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் காலையில கிராம தலைவரை பார்க்க போறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஐயா கிராம தலைவரே, இப்ப சொல்லுங்க, அந்த வைரங்கள் நியாயமா எனக்கு தானே சேரணும்? இல்லையா, அது எனக்கு தானே சொந்தம். நீங்க தான் எனக்கு நியாயத்தை சொல்லணும். நீங்க 2 பேரும் சொல்றதும் நல்லா தான் இருக்கு ருத்ரையா. பரம உன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தானே மண்ணை வாங்கிட்டு போனா. அப்ப உனக்கு அந்த மண்ணு மேல எந்த உரிமையும் கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்காக பரமன் கிட்ட போய் மண்ணு என்னோடதுன்னு வாதாடி இருக்க? அந்த மண்ணுல என்ன கிடைச்சாலும் அது பரமனுக்கு தான் சொந்தம். ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா பரம அந்த மண்ணை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு உண்டான பணத்தை என்கிட்ட கொடுக்கல. இந்த மண்ணை கடனுக்கு தான் வாங்கிட்டு போனான். வேணும்னா நீங்களே அவன்கிட்ட கேளுங்க. ஆமாங்க ஐயா, நேத்து நான் மண்ணை கடனுக்கு தான் வாங்கிட்டு போனேன். நான் ருத்ரங்கிட்ட எப்ப மண்ணு வாங்கினாலும் போன தடவை வாங்கின மண்ணுக்கு பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போற மண்ணுக்கு கடன் சொல்லிட்டு தாயா போவேன். ரொம்ப நாளாவே இப்படிதாயா நடந்துகிட்டு இருக்கு. ருத்ரனுக்கு ஒண்ணு இது புதுசு இல்லைங்க ஐயா. அப்படி பார்த்தா பணம் கொடுக்காம வாங்கிட்டு போன பொருள் பணம் கொடுக்காத வரைக்கும் எனக்கு தானே சொந்தம். நீங்களே சொல்லுங்க. இந்த விவகாரம் பெரிய சிக்கலா இருக்கு. சரி, இங்க பாரு ருத்ரையா, இவன் போன தடவை வாங்கிட்டு போன மண்ணுக்கு பணம் கொடுத்துட்டு இந்த தடவை வாங்கிட்டு போன மண்ணுக்கு கடன் சொல்லிட்டு போயிருக்கான். அப்படிதானே? ஆமாய்யா, நீங்க சொல்றது சரிதான்யா. போன முறையோட பாக்கியை கொடுத்துட்டு இப்ப வாங்கிட்டு போனதுக்கு மட்டும் கடன் சொல்லி வாங்கிட்டு போனான்.
கடன் சொன்னாலே பணம் கொடுக்காத மாதிரி தானேயா? நான் எப்போ வாங்கினாலும் அப்படிதாங்கய்யா வாங்குவேன். பணம் கொடுத்துருவேங்கிற நம்பிக்கையில தானே ருத்ரையா எனக்கு மண்ணு கொடுக்குறான். ருத்ரையா, நீ கடனுக்கு மண்ணு கொடுக்கறது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா இந்த தடவை மட்டும் மண்ணு எனக்கு தான் சொந்தம்னு ஏன் வாதாடிக்கிட்டு இருக்க? அதுல வைரங்கள் கிடைச்சதுனாலயா? பின்ன விலை உயர்ந்த வைரங்களை சும்மா மண்ணோட சேர்த்து நான் ஏன் கொடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த தீர்ப்புக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அப்படி கிராம தலைவர் பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க மலையப்பன் வந்து இப்படி சொல்றான். ஐயா, நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். இவங்க 2 பேர் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? நீ பேசுறது எனக்கு ஒன்னும் புரியலையே. முதல்ல ஓ விஷயம் என்னன்னு சொல்லு. உண்மையாவே அந்த 3 வைரமும் எனக்கு தான் ஏன் சொந்தமாகணும் எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ருத்ரையா இருக்கானே, இவன் கொண்டு வந்து விக்கிற மண்ணு என்னோட நிலத்துல இருந்து தாங்கய்யா வருது. அப்படின்னா அந்த மண்ணுக்கு உண்மையான சொந்தக்காரன் நான் தானுங்க ஐயா. அப்படின்னா அந்த வைரம்லாம் எனக்கு தானே சொந்தம். இவங்க 2 பேர்ல யாருக்கு சொந்தம்னு சொல்றதே எனக்கு சிக்கலா இருக்கு. இப்ப இதுல நீயும் வேற வந்து சேர்ந்துட்டியா? இப்ப உங்க 3 பேர்ல இந்த வைரம் யாருக்கு சொந்தம்னு சொல்றது இன்னும் சிக்கலா இருக்குமே. ஐயா, இந்த மலையப்பன் தேவையில்லாம அங்க வந்து அந்த மண்ணு தன்னோடதுன்னு வாதாடுறான். நான் அவன் நிலத்துல இருந்து மண் அள்ளிட்டு வந்தப்ப முழு தொகையும் செலுத்திட்டு தான் வந்தேன். பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவன் நிலத்து மண்ணு அவனுக்கு தான் சொந்தங்கிறது என்னையா நியாயம்? இந்த மலையப்பன் பேச்சு சரி கிடையாதுயா. ஆமாங்கய்யா, இந்த ருத்ரம் சொல்றதும் உண்மைதான். ஆனா இந்த ருத்ரம் கொடுத்த நோட்டுல 2 ரூபா நோட்டு செல்லாத நோட்டுங்கய்யா. வேணும்னா நீங்களே பாருங்க. 2 நோட்டுகளையும் கிராம தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறான் மலையப்பன். அத பார்த்த கிராம தலைவர், ஆமா ஆமா, இந்த 2 நோட்டையும் விரிச்சு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியுது. இதுக்கு நீ என்ன சொல்ற ருத்ரையா? ஐயா, இந்த மலையப்பன் பொய் சொல்றான்யா. நான் பணம் கொடுத்து மண் அள்ளிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சியா. இதுக்கப்புறம் மலையப்பன் வழியில என்ன 2 தடவை பார்த்திருக்கான். என் கூட பேச கூட செஞ்சான். நான் உன்னை வழியில பார்த்து பேசுனதுக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன வழியில பார்த்தப்ப நான் கொடுத்த நோட்டுகள் 2 நோட்டுகள் கிழிஞ்ச நோட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ ஒவ்வொரு காசையும் கவனமா பார்த்து வாங்குவ. 2 கிழிஞ்ச நோட்டை கொடுத்தா ஒத்துப்பியா? ருத்ரையா சொல்றது உண்மைதானே? இவன் பணம் கொடுத்தப்ப அதுல இருக்கிற கிழிஞ்ச நோட்டுகளை நீ கண்டிப்பா பாத்திருப்ப. அப்பவே நீ கேட்டிருந்தனா உனக்கு நல்ல நோட்டுகள் கொடுத்துருப்பானே. ருத்ர மேல இருக்கிற நம்பிக்கையில பணத்தை எடுத்துட்டு போய் அப்படியே வீட்டுல வச்சுட்டீங்க ஐயா. நேத்து தான் நான் அதை எடுத்து பார்த்தா அதுல 2 கிழிஞ்ச நோட்டு இருக்கு. அதனால எடுத்துட்டு போன மண்ணுக்கு முழுசா பணத்தை கொடுக்காததுனால அந்த மண்ணு எனக்கு தாயா சொந்தம். ஒருத்தன் என்னடானா மண்ணை கடனுக்கு வாங்கியிருக்கான். இன்னொருத்தன் கொடுத்த பணத்துல கிழிஞ்ச நோட்டை கொடுத்திருக்கான். இன்னொருத்தன் என்னடானா அந்த மண்ணு எனக்கு சொந்தம்னு சொல்றான். 3 பேர் சொன்னதுலயும் ஏதோ நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. இப்ப நான் உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வைரங்களை கொடுத்துட்டா தலைவலி தீந்துரும். அதனால அந்த 3 வைரங்களையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க 3 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை வாங்க. அதுக்குள்ளேயும் நான் நல்லா யோசிச்சு ஒரு சரியான முடிவுக்கு வரேன். அப்படி அந்த 3 வைரங்களையும் கிராம தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு 3 பேரும் அவங்கவுங்க வழிய பார்த்துட்டு போறாங்க. இந்த தீர்ப்பு எனக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இந்த 3 வைரங்கள் இந்த 3 பேர்ல யாருக்கு சொந்தம்? கமெண்ட்ல உங்க கருத்தை தெரிவிங்க. இல்லன்னா அடுத்த பகுதிக்காக காத்துருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.